ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. அதனால அபிக்கு லீவு வந்திருக்கான். இன்னைக்கு காலையில் தான் வந்தான். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இட்லி, நிலக்கடலை சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. காலையில் விலாக் எடுக்கிற மூடு இல்லை, அப்படியே விட்டுட்டேன். அண்ணுவும் அபியும் வந்து சிட்டு டெட்டை வெட்டுக்கிட்ட இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேக்சினேஷனும் டியூவாக இருந்தது. ப்ளஸ் சிட்டுக்கு லைட்டாக காதில் இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அவங்க 2 பேரையும் இன்றைக்கி போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அபி வர்றப்போ தான் கூப்பிட்டு போகிறது, காரெல்லாம் இருக்கனால. லஞ்சுக்கு இன்றைக்கி சிம்பிளான மெனு தான். அதுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸுமே கூட இல்லை, அதனால் அவங்க வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு சிம்பிளான ஒரு வெஜ் பிரியாணி, பன்னீர் மலாய் டிக்கா, இதுதான் இன்றைக்கி மெனு. தயிர் பச்சடி. ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் நான் அவங்க போனதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். ஜீரக சம்பா அரிசி அலசி வச்சுருக்கேன். தயிர் பச்சடிக்கு கொஞ்சமாக தயிர், உப்பு, ஜீரகத்தூள், கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் பிளாக் சால்ட்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா போடுறதில்ல, சாப்பிட்றப்ப காரமாக இருந்ததுன்னா எனக்கும் அன்னுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ பிரியாணி ரெசிபி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும். ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6. இதெல்லாம் உங்களுக்கு புதினா வாசனை வேணும் அப்படின்னா, கொஞ்சம் க்ரீனாக வேணும்னா நீங்கள் புதினாவையும் அது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே தான் போட போகிறேன், அதனால் அதை மட்டும் அரைச்சிடணும். முந்திரி பருப்பு காலி ஆகிடுச்சு. அப்புறம் பிரியாணிக்கு ப்ரெட்டு வறுத்து போடுவேன். அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஊரில் யாருக்கா ரிசப்ஷன் அப்படின்னா மெயினாக அந்த பிரியாணி ஒன்று இருக்கும். அந்த ப்ரெட்டு பறக்கி சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஃபேவரட்டான பிரியாணி. ஸோ அந்த பிரியாணி பண்ண போகிறேன். அப்புறம் பன்னீர் மலாய் டிக்கா, அந்த வேலை ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். சரி சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்பெட்டு, அப்புறம் பால்கனி, இதெல்லாம் பால்கனி தொடப்பம் வச்சு வைக்கிறத விட இந்த மாதிரி டைசன் வச்சே எடுத்துடுறது. ஏன்னா அங்கே சிட்டு டெட்டு ரொம்ப இருப்பானுங்களா, அவங்க முடி ரொம்ப இருக்கும், அவங்க உட்காந்து சாப்பிட்றது, சிந்துனது எல்லாமே இருக்கும். ட்ரையாக இருக்கனால அங்கேயும் வேக்கமே போட்டு விட்டுறது. சோம்பேறியாக இருந்ததுன்னா வேக்கம் போடுறது, இல்லைன்னா தொடப்பம் போட்டு போயிருக்குவேன். ஸோ அப்படி குட்டி குட்டி வேலைக்கு அவங்க வர்ற வரைக்கும் ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்தாச்சு. அபியை வந்து வாங்கிட்டு வந்த சாமான்லாம் ஃப்ரிட்ஜில் வைடான்னு சொல்லியிருக்கேன். அவன் ஃப்ரெண்டு வந்திருக்கான், ஒரு பையன் வெளியில் போயிட்டு வந்தனால சிட்டு டெட்டுக்கு அன்னும் கை காலெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டுருக்கா. பீன்ஸு, முந்திரி பருப்பு மட்டும் இல்லை பிரியாணிக்கு தேவையானது. ஸோ அதனால் அவங்க வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு, அந்த வெங்காயம், அப்புறம் டிக்காவுக்கு தேவையானது எல்லாமே. டெட்டு பாருங்கள், நடுவில் வந்து பீன்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ கடகடன்னு முடிச்சிடலாம். மணி பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 2:30க்கு மேலே ஆச்சு. மத்தியானம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக தான் சாப்பிட்டோம். அபி பார்த்திங்கன்னா வந்ததும் படுத்து தூங்கிட்டான். மத்தியானம் 12 மணிக்கு தான் இட்லி சாப்பிட்டுட்டு வெளியே போனான். அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் லேட்டாகவே பண்ணிக்கலான்னு. அண்ணு வந்து இந்த பக்கம் ப்ரெட் கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ண சொல்லியிருக்கேன். இது சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு வறுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். சூப்பராக இருக்கும். ஸோ மசாலாவுக்கு முந்திரி பருப்பு வந்துருச்சா, அதையும் போட்டு எடுத்து வச்சுருந்ததை அரைச்சிடுறேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான். இந்த பிரியாணிக்கு தக்காளி, மிளகா வத்தல், மிளகாத்தூள் அதெல்லாம் தேவையில்லை. டிக்காவுக்கு பார்த்திங்கன்னா தயிரை வந்து நல்லா கொஞ்சம் துணியில் கட்டி ஹங்கர்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். க்ரீமு, அப்புறம் கடலை மாவு கொஞ்சமாக வறுத்து, பச்சையாக போடக்கூடாது, ஒரு மாதிரி வாசனை வரும். அது கூடவே உப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, ஒரு ஏலக்காய் அதை வந்து அரைச்சி வச்சுருந்தேன் தரன்னு. அது கூட இப்போது 200 கிராம் பன்னீர், கொஞ்சமாக ஷிம்லா மிர்ச்சி, இதெல்லாம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன க்யூபு சீஸுமே கூட அதில் துருவி சேர்த்தேன். அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகிடுச்சுன்னா அதையும் நம்ம சூப்பராக டிக்கா ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரெட் வந்து அந்த பக்கம் அன்னும் வறுத்து எடுத்துட்டா. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். 2 பிரிஞ்சி எல்லாம் தாளிச்சிட்டு எடுத்து வச்சுருந்த காய், கொஞ்சமாக குட்டி சோளா சங்க்ஸ் இருந்தது, அதையும் சேர்த்துக்கிறேன். ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட் அலசிட்டு அப்படியே போட்டுக்கிட்டிங்கனாலும் கூட நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச மசாலா சேர்த்துருக்கேன். விலையாக தான் இருக்கும் இந்த பிரியாணி. ஆக்சுவலாக காரம் வந்து நீங்கள் பச்சை மிளகா சேர்க்குறனால பார்த்து சேர்த்துக்கணும். முதல்ல எனக்கு டேஸ்ட் பண்ணப்போ காரமாக இருந்த மாதிரி இருந்தது, சாப்பிட்றப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி அளவு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மசாலா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, கூடவே ஊற வச்சு வச்சுருந்த அரிசியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிடணும். இப்போ இது கூட நல்லா ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு க்ரீன் கலராக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் புதினா வந்து மசாலா அரைக்கிறப்ப சேர்த்தே அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா திருப்பியும் 1 நிமிஷம் வதக்கிடலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி இதுக்கு.
ஸோ காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்படியுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பிரியாணி வந்து காரம் கம்மியாக தான் இருந்தது. நீங்கள் அதனால் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா கூட கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க. ஸோ அது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் தான் மூடி போட்டு விசில் போடணும். அதனால் அதை அந்த பக்கம் விட்டேன். அன்னும் வந்து இந்த மாதிரி மெட்டல் ஸ்க்யூவரில் இதை ஒரு கேப்சிகம், ஒரு பன்னீர், ஒரு வெங்காயம் இந்த மாதிரி இது பண்ண வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுடலாம். ஒரே ஒரு விசில் வரணும், இல்லைன்னா டைம் பார்த்துக்கோங்க, ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும், பக்காவாக இருக்கும். ஜாஸ்தி நேரம் விட்டீங்க அப்படின்னா குழஞ்சிரும். இல்லை நீங்கள் ஓப்பன் பாட்லேயே கூட இதே மெத்தடில் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது கூட காய் நீங்கள் மஷ்ரூம் அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ இந்த சப்பாத்தி பண்ணுறது இருக்கு இல்லையா, அதில் தான் டைரெக்டாக இந்த மாதிரி ஃப்ளேமில் காட்ட போகிறேன். பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் வேகணும்னு இல்லை. ஜஸ்ட்டு நல்லா மேலே வந்து இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட கலர் கொஞ்சம் அங்கங்கே அப்படி தீஞ்சா மாதிரி இருந்ததுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது கூட மிட் சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் அதெல்லாம் பண்ணலை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், சூப்பராக டிக்கா ரெடி. இந்த பக்கம் பிரியாணியுமே கூட ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், உதிராக பொலன்னு வந்திருக்கு இல்லையா. இது கூட நல்லா வறுத்த ப்ரெட்டு நிறைய சேர்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நான் நெய் முதலே சேர்த்துட்டேன், இல்லைன்னா லாஸ்ட்டாக நீங்கள் கிளறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பிரியாணிலாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் செய்யலை, அப்படியே கடகடன்னு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல, கிண்டுறதை மட்டும் காட்டினேன் பார்த்தீங்களா. சரி, அதில் நார்மலாக பிளேட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுப்பேன், இல்லைன்னா சாப்பிட்றதையாவது காட்டியிருப்பேன். செம்ம பசி. நான் சொன்ன மாதிரி காலையில் இவங்க சிட்டுட்டெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து வெட் கிளினிக்கில் தடுப்பூசிலாம் போட வேண்டியிருந்ததா, அது லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. முந்திரி பருப்பு காலி ஆகிடுச்சு, பீன்ஸ் வேணும் பிரியாணிக்குன்னு ஒரு 2-3 ஐட்டம், ப்ரெட்டு இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதனால் அது வராமல் செய்ய முடியல. எல்லா வேலையும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. அதனால் செம்ம பசி, கடகடன்னு சாப்பிட்டாச்சு. அதனால் ஒன்றும் எடுக்கல. சரி, மொட்டையாக இருக்கேன் அப்படிங்கிறனால பேசிட்டு வீடியோ போட்டுடலான்னு. ஒரு vlog வந்து ஒரு 2-3 நாள் இது எடுத்து வச்சுருக்கேன், மறந்தே போயிட்டேன். நான் பிட்டாக எடுத்திருந்தேன், கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடி இருந்தது. அதை வந்து நான் இந்த vlogக்கு அப்புறமா எடிட் பண்ணி ஒரு vlog போடுறேன். அன்னும் ஒரு ரெசிபி பண்ணியிருந்தா, ப்ளஸ் ஷாலு எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு சண்டே. ஸோ ஒரு 2 நாள் vlog வந்து இதுக்கப்புறமா போடுறேன். நான் இன்றைக்கி தான் எடிட்டிங் பண்ணுறப்ப ஆப் திறந்து பார்த்தா அதில் அந்த வீடியோ பாதியிலே எடிட் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. ஸோ அந்த vlogமே கூட போடுறேன். இன்னும் ஓரளவுக்கு டெய்லி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் ஷார்ட்ஸ் வீடியோவுமே போடுறேன். ஸோ அதுவுமே கூட பாருங்கள். எந்த டைமில் போட அப்படின்னு நீங்களே ஒரு சஜஷன் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். காலையில் 10 மணிக்கு போடவா, மத்தியானம் 12 மணிக்கு போடவா, இல்லைன்னா 2 மணிக்கு போடவா அப்படின்னு சொல்லுங்கள். நான் அந்த டைமுக்கு போடுறதுக்கு முக்கால்வாசி ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.